வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கால் பயிற்சி செயல்முறை. முதல் நிலை, 2 பாதங்களுக்கு இடையில் 1.5 அடி இடைவெளி வச்சுட்டு இன் அவுட், இன் அவுட், இந்த மாதிரி 5 முறை செய்யணும். இரண்டாவது நிலை, 1 அடி இடைவெளி வைத்து ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், இந்த மாதிரி 5 முறை வலதுபுறமாக இடதுபுறமாகும். மூன்றாவது நிலை, 1 அடி அதே போல் வலச்சுழலாக 5 முறை. நான்காவது நிலை, இடச்சுழலாக 5 முறை. மீண்டும் வலச்சுழலாக 5 முறை. ஐந்தாவது நிலை, வலது காலை இடது தொடை மீது வைத்துக்கொண்டு பெருவிரலை அழுத்தணும். அது தலைப்பகுதி நினைத்து அழுத்தணும். இது அடுத்த 2 விரல் கண்களை நினைத்து அழுத்த வேண்டும். அடுத்த 2 விரல் காதுகளை நினைத்து அழுத்த வேண்டும். அப்புறம் கழுத்து பகுதியை நினைத்து அழுத்த வேண்டும். ஜிக்ஸாக்கா ஒரு இடம் கூட விடக்கூடாது. ஒவ்வொன்றத்தையும் உறுப்புகளை நினச்சி மார்பு பகுதி, நுரையீரல், இதயம், தோள்பட்டை, கைப்பகுதியெல்லாம் நினைத்து அழுத்தணும். இப்போ வயிற்று பகுதி என்ன செய்யணும்னா மெதுவாக அழுத்தணும். அங்கே அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போது அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக அழுத்தம் கொடுக்கலாம். இடுப்பு பகுதியை அங்கே இருக்கிற உறுப்புகளெல்லாம் நினச்சி அழுத்தம் கொடுக்கணும். இப்போ பக்கவாட்டில் அழுத்துறோம். இது முதுகுத்தண்டு எலும்புகளுடன் தொடர்பு கொண்டு இருக்குது. இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் சரியாகும். இதை நல்லா உணர்ந்து அழுத்தணும். 3 முறை மேலே இருந்து கீழாக, கீழே இருந்து மேலாக. இப்போ கணுக்கால் மொழியை சுற்றி கீழே இருந்து மேலாக, மேலிருந்து கீழாக. இதுவும் 3 முறை. ஒரு தீபம் எப்படி சுடர் விட்டு எரியுது இல்லைங்களா, அதே போல் நம்ம அழுத்துறோம். இப்போ மொழியை சுற்றி வலப்புறமாக 3 முறை, இடதுபுறமாக 3 முறை, மீண்டும் வலப்புறமாக 3 முறை. இப்போ ரொட்டேஷன் கீழ் நோக்கி 5 முறை, மேல் நோக்கி 5 முறை, மீண்டும் கீழ் நோக்கி 5 முறை. இப்போ கால்களை பிடிச்சு விட்றோம். அங்கே வருமா பாயிண்டெல்லாம் இருக்குது. அதை மெதுவாக உணர்ந்து அழுத்தி விடுங்க. கீழேருந்து மேலே போகணும், திரும்பி வரக்கூடாது. 6வது நிலை, இப்போ அந்த கால்கள் செய்த மாதிரி தான் கட்டை விரலை அழுத்தி விடுறோம். அடுத்த 2 விரல் கண்களை நினைத்து அழுத்துறோம். அடுத்தது 2 காதுகளை நினைத்து அழுத்துறோம்.
கழுத்து பகுதி, அதே போல் தோள்பட்டை, நுரையீரல், இதயம் அனைத்தும் நினைத்து அழுத்துறீங்க. அதே போல் வயிற்று பகுதி வரும்போது மெதுவாக அழுத்துறோம். இப்போ இடுப்பு பகுதி, அது கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக அழுத்துறோம். கண்களை மூடி உறுப்புகள் மீதே கவனம் செலுத்தி செய்யணும். இப்போ சைடில் அந்த பக்கவாட்டில் அழுத்துறோம் இல்லைங்களா, இது வந்து முதுகுத்தண்டு எலும்புகளுடன் தொடர்பு கொண்டு இருக்குது. அதை அழுத்துறோம். அதே போல் 3 முறை அழுத்துறோம். மனம் ஒன்றி ஒரு தவம் போல செய்யணும். இப்போ மொழியை சுற்றி அழுத்துறோம். கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக 3 முறை. இப்போ மொழியை சுற்றி வலப்புறமாக 3 முறை, இடதுபுறமாக 3 முறை, மீண்டும் வலப்புறமாக 3 முறை. இப்போ ரொட்டேஷன் 5 டைம். கீழ்ப்பக்கமும் கீழிருந்து மேலாக, மீண்டும் மேலிருந்து கீழாக, திரும்பியும் கீழ் நோக்கி 5 முறை. கால்களை பிடிச்சு விடுறோம். கீழிருந்து மேல் நோக்கி பிடிச்சு விட்டுறோம். அதோட விட்டுறணும். ஏழாவது நிலை, இது வஜ்ராசனத்தில் உட்காந்துடணும். கிட்னி மசாஜ் இதுக்கு பேர். கிட்னியை மசாஜ் செய்ய போகிறோம். இதே போல் உட்காந்துடணும். கட்டு விரல் மேல் கட்டு விரல், மேலிருந்து கீழாக தேய்த்து விட வேண்டும். இதே போல் 5 முறை செய்ய வேண்டும். வாழ்க வளமுடன்.